சீனாதானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்க எவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவ இடத்துல கோச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியா சேரு மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 ஒண்ணு எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசுமா பேசுறியே, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில பூட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயன் பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா. நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா, கம்முன்னுறான். அதுவும் சரிதான். யோ சீனாதானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சரக்கு, அதையும் சோடா பாட்டில் எடு. அண்ணன் வந்துட்டாரு. யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல, நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்டு போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கு. ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்றேன், மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க. சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறல்லடா, அப்புறம் என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? கருப்பங்கிட்ட சில்லறை தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பாஞ்சா மச்சான் 10 அடி பாய்வ. 20 அடி பாய்வ மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உன்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சாங்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன். இல்ல மச்சான், நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க. வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டியை மாட்டியை வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டியை மாட்டியை வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி என்ன கையில கடத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது. ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறான். பெருசு, இவ்வளவு பெரிய தலைப்பால 10 தலை ராவண மாதிரியே கட்டிக்கிட்டு நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? கோவிச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கு சேர்த்து கட்டிட்டேன். டேய் குடலிங்க, அது எடுறா. என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. டேய் அது எடுறா. தீப்பெட்டிங்கடா. ஊமையின வாங்கிட்டு சொன்னேன். எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டியை மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாத்தா? அது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் கொடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சை திருப்பிட்டு கையை நெட்டின டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உங்க சட்டையை போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா ஆத்தா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா ஏய், சொல்லிடுவியா? சொல்லிடுவேன்.
ஏய் நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் என்ன? ஏய் என்ன? அண்ணனே நீ சொல்லிடுவியா? ஏய் நீ சொல். நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படியா படம் பாக்குறது? யோ உன் வேலையை பாரியா, நீங்க ஆரம்பிங்க. ஏய் எங்க நீ சொல்லிடுவியா? ஏய் சொல்லிடுடா. ஏய், வாங்க மாப்ள, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களே. வாங்க மாப்ள, வாங்க வாங்க, பட்டு புடவை கட்டின பொம்பளைங்க எல்லாம் வாங்க, தட்டி வச்சிருக்கிற பொம்பளைங்க வாங்க. எதுக்கு பையன் எல்லாம் வர்றான்? வாங்க வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. டேய் கொடையறா. இவன் வேற இருக்கானாக்க. பாவள்ளி கண்ணு, மீனா வாமா. என்ன அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து வர்ற? அப்படியே உட்காருங்க. அம்சமா இருக்கு. ஓ நிறுத்தியா? ஏன் மாப்ள, இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, போலியா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன நடக்குது? இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. புரியல? நையாண்டி பேசுறேன்னா வச்சுக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்? இல்ல பங்காளி, அதை நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தாண்டா முறமாப்பிள. எப்படி? நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இதுல என்ன தப்பு? இத பார், கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும். அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர ஆ, உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலே மீயா மீயான்னு கத்திட்டு இருக்கோம். ஆனா போப்பு. ம். தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல. ஏய், மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டுல இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாடி? அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? பொண்ணை வளர்த்த அப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன். தாம்பளத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்டை, எடா அந்த வேல்கம்ப. உன்னை வெட்டி புதைக்காம விட மாட்டேன். காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த வீடு திருச்சுப்பா. டேய் அப்பவே சொன்னேன்ல ரெண்டாவது சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய் நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா. ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினாரு செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பெட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் தம்பி, மோகன சுந்தரி யாருப்பா நீ? மணவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க, சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும். இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா. திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. நீ குடுத்து வச்சவன்டா, தப்பிச்சிட்ட. ஏன்டா வத்திரிச்சல் கொட்டுறீங்க? கை தேங்காய் பண்ண மாதிரி ஊதிக்கிட்டு வலியோ வலியோன்னு வலிக்குது. எம்மாயோ குடலிங்க பாப்பா, ஸ்டேஷன்ல இருந்து எப்ப விட்டாங்க மருது? சாயந்தரம் தான் விட்டாங்க. ஆமா இங்க உட்காந்துருக்கீங்களே, கையில என்ன? அதை ஏப்பா கேக்குற? நம்ம ஊர்ல புதுசா டென்ட் கொட்டை வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன படம் போட்டிருக்காங்கன்னு எட்டி பார்த்தேன். மடக்கி வச்சு ஒரே குத்தா குத்தி விட்டாப்பா ஊசியே. அட, அந்த புள்ள தங்கறதுக்காக போட்டு வச்சிருந்த டென்ட் கொட்டாய்க்குள்ள போயிட்டியாக்க? ஓஹோ, டென்ட் கொட்டகை போட்டு தங்கி இருக்காளா? அது எங்கடா இருக்கு? நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சுற போறீங்க. வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு அவர். அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதமா நீ ஜாக்கெட் வச்சிருக்க. அவ உன் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்றா. குத்து மதிப்பா தச்ச. எழுத்து பேசுறியா? எழுத்தா பேசுறா? உன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்பு போட்டிருக்க, அப்படித்தானே? கூசா விட்டு தடவை பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல தொடச்சீங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல, ஆமா, முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நிப்பாட்டிக்க. அவளுக்கும் எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட ஒண்ணு. போட போட.
முதலாளி போங்கண்ணே. இனிமே உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஏண்டி என் பேச்ச கேட்டதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்ட? என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா? ஏண்டி கடிச்சுக்கிட்ட? அதான் அடிக்கடி கறி வாங்கி போடுறானே. ஐயா, ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னீங்க? ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னேன்? சிமினி விளக்க அணைச்சிட்டு படுனேன். நானும் புருஷன் பேச்ச தட்டக்கூடாதுன்னு சிம்னி விளக்க அணைச்சிட்டு படுத்தேன். இப்படி வெந்து போச்சு. நல்ல புத்திசாலிடி. நாளைக்கு ஒரு பெட்ரூம் லைட் வாங்கி தரேன். அதை அணைச்சிட்டு போட நல்லா இருக்கும். கிண்டலா பண்றீங்க? காப்பாத்துங்க வாங்க. என்ன கணக்குள்ள சத்தம்? ஓடியா? காப்பாத்துங்க. யோ, யோ, ஏன் கத்துற? நீச்சல் தெரியாது. காப்பாத்துங்க. என்ன கூட நீச்சல் தெரியாது? நான் உன்ன மாதிரி கத்திக்கிட்டா இருக்கேன். சரியான மக்கு பையன். வாடி போலாம். நான் வீட்டுல போயிருவோம். சீனாத்தானா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா? சாதா சிகரெட் கடனா குடியா? இந்த வாரம் சின்ன கருப்பா கடன் அன்பை முறிக்கும். அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்புட்டிய மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே. சுண்ணாம்பு செட்டி உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட ஒரு வாரம் பாக்குமா? அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. நான் படுக்க போறேனே. சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனேன். அப்ப சாப்பிட்டுருப்ப. அப்ப படுப்போம். ம். ஐயோ, யாரையா நீ? பார்த்தா தெரியல? முகமூடி கட்டி இருக்க, கையில கத்தி வச்சிருக்க, முகமூடி திருடையானா? உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. என்னது பாத்திருக்கியா? இப்படி அப்ப இது எதுக்கு? நான் பாத்துறேன் இல்லையா? பார்த்தது இல்லையா? அப்ப கத்தியை கொடு. இந்த இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்தா உன் வயித்த கழிச்சுடுவேன். உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு. போடி நகைப்பட்டி எடுத்தா. நான் மாட்டேன். எங்க ஆத்தா வீட்டுல இருந்து கொண்ட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தர மாட்டேன். தரமாட்ட? அப்ப உன் புருஷன் வயிறு ஐயோ, இருக்கிறது ஒரே வகரியா? ஏண்டி நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான் நீ? பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். என்ன இப்படி மிரட்டிட்டு போனா? சீக்கிரம் எடு. இல்ல, இன்னும் 2-3 வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகை போட்டி. பொட்டி எங்கிட்ட கொண்டா. கத்திய நாள்ல வச்சிருக்கேன். ஏன் ஆட்டி பாக்குற? பூட்டி இருக்கு. 2-3 நேரத்துல ஏமாத்திட்டானுங்க வெறும் பொட்டியை கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு. நீங்க படுத்து தூங்க வர்றேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மிரட்டிட்டு போறா. நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற? அடியே, அவன் வெறும் நகைப்பெட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி என்கிட்ட இருக்கே. அவன் எப்படி திறப்பான்? மச்சானா மச்சான் தான். சரி சரி, படுக்காவா. பொழுது முடிக்கிற போது.